அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரர் ஆறதுக்கான 5வது ஸ்டெப் பத்தி நான் பேச போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணின வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க, ஒரு கோடீஸ்வரரா மாறுங்க. இந்த வீடியோல கற்பனை வளத்தை பத்தி நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரியை நெப்போலியன் ஹில் அவருடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்ல சொல்லியிருக்காரு. டாக்டர் கன்சுலஸ் அப்படின்னு ஒரு நபர் கல்லூரி 1ல வேலை பார்த்தாரு. ஆனா அவருக்கு அந்த எஜுகேஷனல் சிஸ்டம், அதாவது கல்வி முறை சுத்தமா பிடிக்கல. அதை மாத்தி அமைக்கணும்னா அவரே ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு தான் செய்யணும்னு முடிவெடுத்தாரு. ஆனா ஒரு கல்லூரி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட போதுமான பணம் இல்லை. அவர் ஒரு மத போதகரும் கூட. எப்படி பணம் திடீர்னு திரட்டுறதுன்னு அவர் எவ்ரிடே தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தார். பொதுவா பல பேர் பணம் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய குறிக்கோள், ஆசைகளை கைவிட்டுருவாங்க. ஆனா இந்த மத போதகர் அதை செய்யவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் நிச்சயமா பணம் கிடைக்கும்னு நம்பினார். ஒரு சாட்டர்டே அவர் ரூம்ல உட்கார்ந்து அகைன் திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா 2 வருஷமா யோசிச்சுட்டே இருந்தாரே தவிர அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவே இல்லை. அதனால இந்த முறை அவரே தனக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்லூரி ஆரம்பிக்க தேவைப்படுற 10 லட்சம் அமெரிக்க டாலர் கிடைக்கும்னு முடிவு செஞ்சாரு. அவர் தனக்கு நிச்சயமா கிடைக்கும்னு முழு நம்பிக்கை வச்ச உடனே அவருடைய மைண்ட்ல அவருக்கு திடீர்னு அவருடைய கற்பனை சக்தி ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அது என்ன ஐடியான்னா, மத போதகரான அவரு பிரசங்கம் பண்ண டெய்லி போவார். நாளைக்கு நடக்க போற பிரசங்க கூட்டத்துல அவருக்கு 10 லட்சம் டாலர் கிடைச்சதுன்னா அதை வச்சு தான் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பேசணும்னு முடிவு செஞ்சார். 2 வருஷமா ஒரே சிந்தனையில இருந்ததால பிரசங்கத்துக்கான ஸ்பீச்சை ரொம்ப ஈஸியா எழுதி முடிச்சாரு. அடுத்த நாள் காலையில நம்பிக்கையோட யாராவது பணம் கொடுக்கணும்னு பிரேயர் பண்ணாரு. அன்னைக்கு பிரசங்கத்துல அவருடைய ஆள் மனமே அவரை இயக்கி பேச வச்சதா அவர் நினைச்சார். இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிற பிளானை பத்தி எடுத்து சொன்னாரு. அவர் பேசி முடிச்ச பிறகு கடைசி ரோல இருந்த பிலிப் டி ஆர்மர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் எந்திரிச்சு, நல்லது செய்யறதுக்காக உங்களுக்கு தேவைப்படுற 10 லட்சம் டாலரை நான் தர்றேன்னு சொன்னாரு. நீங்க இந்த அமௌண்ட்டை நாளைக்கு என்னுடைய ஆபீஸுக்கு வந்து வாங்கிக்கோங்க ரெவரண்ட் அப்படின்னு சொன்னாரு. கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் கரகோஷம் எழுப்புனாங்க. அடுத்த நாள் காலையில இந்த இளம் மத போதகருக்கு 10 லட்சம் டாலர் பணத்தை ஆர்மர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு ஆர்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற நேம்ல ஒரு கல்லூரியை மத போதகர் தொடங்கினார். இந்த ஆர்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட தற்போதைய பேரு இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2 வருஷமா இந்த இளம் மத போதகர் தொடர்ந்து பணம் என்னைக்காவது தனக்கு கிடைக்கும், இப்படி ஒரு கல்லூரி ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற அவருடைய நம்பிக்கை வீண் போகல. இறுதியில அவருக்கு இந்த பணத்தை கிடைக்க செய்தது அவர் கற்பனை திறன்ல இருந்து உருவான ஒரு ஐடியா தான். பிரசங்கத்துல இதை கேட்கணும்னு அவரு கற்பனையால உதிச்ச இந்த அற்புதமான ஐடியா தான் அவருடைய கனவை நினைவாக்குச்சு. டாக்டர் கன்சுலஸுக்கு இவ்வளவு பெரிய தொகையை பெறச் செய்ய வைத்தது அவருடைய அருமையான திட்டம் தான். இந்த ஐடியா ஒரே நாள்ல அவருக்குள்ள
வந்துடல. கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த வழியும் இல்லாம வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு இருந்த அவருக்கு இறைவன்கிட்ட இருந்து கிடைச்ச ஐடியா தான் அது. நீங்களும் உங்களுடைய எந்த முயற்சி ஆனாலும் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நிச்சயமா நான் வெற்றி அடைவேன்னு தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமா உங்க கனவும் நிஜமாகும். படைத்தவன் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் தான். உங்களுக்கு கோடீஸ்வரரா ஆகணும்னு ஆசை இருந்தா உங்க தொழில்ல நீங்க உங்க கற்பனை திறனை பயன்படுத்தி அருமையான அற்புதமான ஐடியாஸ் அண்ட் திட்டங்களை, ஒரு உண்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தெளிவான நோக்கமும் அதை அடையிறதுக்கு தேவையான திட்டங்களும் இருந்தா உங்களுடைய ஐடியாஸை பணமா மாற்ற முடியும். ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும் கோடீஸ்வரரா உருவாக முடியாது. ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமான ஐடியாஸும் ரொம்ப முக்கியமானது. நிறைய கம்பெனிஸை பாருங்க, லைக் ஃபேஸ்புக், அமேசான், யூடியூப், கூகுள். இந்த மாதிரி தற்போதைய காலகட்டத்தில் லீடிங்ல இருக்கிற கம்பெனிஸ் பல கோடிகளை குவிக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய கடுமையான உழைப்பு மட்டும் கிடையாது. புத்திசாலித்தனமான ஐடியாஸை அவங்க உருவாக்குனதால தான் அவங்களால இவ்வளவு கோடிகளை குவிக்க முடிஞ்சிருக்குது. அவங்களுடைய தீவிரமான அந்த குறிக்கோளும் திட்டங்களும் ஐடியாஸும் தான் அவங்கள கோடிகளை குவிக்க வச்ச தாரக மந்திரம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸும் ரொம்ப சின்ன லெவல்ல தொடங்கப்பட்டது தான். ஆனா அவருடைய அபாரமான கற்பனை வளத்தால உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமா மாத்தினாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஐடியாஸை உருவாக்க முடியாததால தான் பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுல கோட்டை விடுறாங்க. ஆனா தங்களுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி தொழில்ல புதிய ஐடியாஸை உருவாக்கி தங்களுடைய திட்டங்களை தெளிவா செயல்படுத்துற மனிதர்கள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா உருவாறாங்க. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு குவாலிட்டியானதோ அதே அளவுக்கு அந்த கம்ப்யூட்டரை பேக் பண்ற அட்டைப்பெட்டிலையும் இருக்கணும்னு சொல்லுவாராம். அவ்வளவு சாதாரணமா எந்த டிசைனையும் ஒத்துக்க மாட்டாரு. அவரு உருவாக்குன புதிய வகை கம்ப்யூட்டரை பேக் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 50 டிசைன்ஸுக்கு மேல ரிஜெக்ட் பண்ணாரு. அந்த அளவுக்கு அவரு கம்ப்யூட்டர்ஸை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் தன்னுடைய கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பேக்கிங் மெட்டீரியல்ல கூட கவனம் செலுத்தினார். இந்த மாதிரி தன்னுடைய கற்பனை வளத்தை பயன்படுத்தி கஸ்டமர்ஸை கவர் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர்ஸை தயார் செஞ்சதால தான் இன்னைக்கும் ஆப்பிள் கம்ப்யூட்டருங்கிற நிறுவனம் தலை நிமிர்ந்து நிக்குது. சில பிசினஸ் ஐடியாஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐடியாஸுக்கு இவ்வளவுதான் வருமானம் கிடைக்கணுங்கிறது கிடையாது, வானமே. ஆனா எல்லா ஐடியாஸ் அண்ட் திட்டங்களும் வெற்றி அடைஞ்சிடாது. உங்களுடைய நோக்கம் நிறைவேறணும்னா உங்ககிட்ட விடாமுயற்சி இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோத்த பிறகுதான் எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்சாரு. ரைட் பிரதர்ஸ் 10 வருட தோல்விகளுக்கு பிறகுதான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி தோல்விகரமான சூழ்நிலைகளை அவங்க சந்திக்கும் போது அவங்கள பார்த்து கேலி கிண்டல் செஞ்ச மனிதர்களை அவங்க பொருட்படுத்துறது இல்லை. மற்றவங்களுடைய விமர்சனங்களை கண்டு அவங்க மனசுடைஞ்சு போகிறது இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள இருந்தது எல்லாம் ஒரு நாள் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உணர்வு மட்டும்தான். அதனாலதான் அவங்களுடைய ஐடியாஸ் அண்ட் திட்டங்கள் தோல்வி அடையும் போது அவங்க புதுசா திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருந்தாங்க. இறுதியில அவங்களுடைய விடாமுயற்சியால தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் சாதனை செஞ்சாங்க. நீங்களும் ஒரு கோடீஸ்வரரா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அசைக்க முடியாத மன உறுதி வேணும். உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. உங்களுடைய மூளை அற்புத சக்தி வாய்ந்தது. உங்க மூளையில இருக்கிற கற்பனை வளம்ங்கிற சக்தியை பயன்படுத்தி அற்புதமான ஐடியாஸை உருவாக்குங்க. தடைகளை உடைச்சி ஒரு கோடீஸ்வரரா மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.